வணக்கம். 16/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய கும்பராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாள். சர்வ நிலையிலும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் அமையும். பொருளாதார மேன்மை ஏற்படும். நல்லோருடைய ஆசி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் சிறு குழந்தைகள் முதல் பேரன் பிதராக இருந்தாலும் அல்லது குழந்தைகளாக தான் பெற்ற சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் கவனத்தோடும் பக்குவத்தோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மன சங்கட்டத்தையும் மன குழப்பத்தையும் உருவாக்கிவிடும். கும்பத்தில் வரக்கூடிய அபிட்டம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சதயம் அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற வாக்குவாதம் சிறிய சிறிய பிரச்சனை பெரிய அளவுக்கான விஸ்வரூபத்தை எடுக்கும். அதனால் கவனம் தேவை. போராட்டாதி நினைத்த நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, நாம் அடுத்ததாக காண இருப்பது மீன ராசி பலன். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாள். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மனமகிழ்ச்சி கூடும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், பழைய பொருள்கள், அதாவது மிகவும் ஆபத்தான இடங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருளாதார மேன்மை ஏற்படும். நல்லோருடைய ஆசி கிடைக்கும். மன மகிழ்ச்சி கூடும். சாந்தத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கட்டம் குழப்பங்களை உருவாக்கும். கவனமுடன் செயல்படுவது மிக மிக நன்று. மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் மாதம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உத்திரட்டாதி அனைத்து வகைகளும் பாதுகாப்புடன் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். ரேவதி நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். நண்பர்களே, நாம் இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிக மிக மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.